சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படத்திற்கும், இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா, புது புது முகங்கள் அறிமுகமாகுறாங்க. அவங்க சீக்கிரத்திலேயே வந்து பார்த்தோன்னா, ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பையும் பெற்றுடுறாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில மீனாட்சி பொண்ணுங்க அப்படின்ற சீரியல் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதில சௌந்தர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. வெற்றி சக்தி பேர் தான் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, நடிச்சிட்டு இருந்தது வேறு ஒரு ஹீரோயின். அவங்க யாரு அப்படின்னா மோக்ஷிதா அவர்கள். இருவருமே திக் ஃப்ரெண்ட்ஸாங்க. இன்னொன்னு ஆர்யன் ஷபானா அவர்களினுடைய பேர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்யன் தான் இப்ப வெற்றி அப்படின்ற கதாபாத்திரத்தில நடிச்சு வந்துட்டுருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, எதுக்கு வந்து பார்த்தோன்னா, சௌந்தர்யா அவர்கள் வந்து இந்த மாதிரி சக்தி கேரக்டர் நடிக்க வந்தாங்க. ஓல்டு சக்தி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம இப்படி பண்ணலாமா? நாம ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட சௌந்தர்யா அவர்கள் நெனச்சிருக்கிறாங்க. மோக்ஷிதா அவர்களும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றனால குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை மாற்றி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1999 பிப்ரவரி 7ல் வந்து பார்த்தோன்னா இவங்க பெங்களூரில் பிறந்திருக்கிறாங்க. ராஜு அப்பாவுடைய பெயர், அம்மா லதா. ஒரு சகோதரரும் இருக்காரு. டாக்டர் படிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கனவாகவே இருந்திருக்கு. ஆனால் அது நிறைவேறாமல் போனதுனால அதுக்கப்புறம் எந்த விதமான கமிட்மெண்ட்டோ இல்லை வந்து ட்ரீமோ எதுவுமே அவங்க வச்சுக்கிட்டதே கிடையாதான். இப்போ வரைக்கும் ஃப்யூச்சருக்கு நோ பிளான் அவங்கக்கிட்ட. அதே போல் லைஃப் எப்படி லீட் பண்ணணும், இன்னைக்கு எப்படி போகுது, நாளைக்கு எப்படி போகுதுன்னு எந்த விதமான திங்கிங்குமே அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காதான். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பல மொழிகளிலேயும் வந்து பார்த்தோன்னா இவங்க சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க. தளபதியோடைய வெறியர்னே சொல்லலாம். அவர் சொன்ன நிறைய தத்துவங்களை சினிமாவில் சொல்லியிருக்கிறது இவங்க வாழ்க்கையில் நிறையவே யூஸ் பண்ணுவாங்களாம். அடுத்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா. பிஹேவியர், ஆட்டிடியூட் தளபதி அவர்களுடையது ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சாம் சௌந்தர்யா அவர்களுக்கு. இவங்க ஸ்மைலிங் குயின் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா கோபமே வராதான். ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் 2லையுமே நிதானமாக தான் இருப்பாங்களாம். அக்செப்டபிள் பர்சனாக இருப்பாங்களாம். இன்னொரு விஷயம் இவங்க வந்து அடாப்டட் சைல்டுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவங்கள தன்னுடைய வீட்டிற்கு வந்து அழைத்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய வீட்டில் வச்ச பெயர் தான் சௌந்தர்யா அவர்கள். ஜி தெலுங்குலையும் வந்து இவங்க லக்ஷ்மி அப்படின்ற ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே தெரியும். இவங்க முதலாக வந்து பார்த்தோன்னா வேலை பார்த்து வாங்கின முதல் சேலரியில் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாங்களாம். கடை கடையாக ஏறி அது கடைசியாக தங்களுடைய காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் மந்த்லி ஒன்ஸ் வந்து அம்மாவை பார்க்க போயிடுவாங்களாம். தமிழில் இப்போ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டையும் வாங்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து இவங்களை வந்து எப்படின்னா போண்டா அப்படின்னா ரொம்பவே செல்லமாக கூப்பிடுவாங்களாம். மேக்னராஜ் மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லோருமே சொல்லி வருவாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க நல்லபடியாக தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பல மொழிகளிலும் சீரியல்களிலும் நடித்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.